ஊர்காவல் படைத்துறை ஒன்றை உருவாக்கினார்கள். STF என்று சொல்லி புதிதாக ஒரு வெறி பிடித்த படையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னரும் ஊர்காவல் படையில சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இந்த ஆதாரங்கள் இரு தரப்பினராலும் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட. நாங்கள் தமிழர்கள் அல்ல, நாங்கள் சிங்களவரும் அல்ல, தமிழரும் அல்ல, நாங்கள் ஒரு முஸ்லீமாக செயற்பட நினைக்கிறோம், எங்களை தனியே செயற்பட விடுங்கன்னு சொல்லி அவர் நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வச்சார். பதிவுகளின் ஊடாக எந்த ஒரு விதத்திலும் ஒரு இனத்தையோ அல்லது ஒரு மதத்தையோ அல்லது ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில, ஆனா அது காலப்போக்கில் அந்த சிங்கள காடையர்களோட சேர்ந்த ஊர்காவல் படையோட இணைக்கப்படும் போது அவர்களும் ஒரு சில பேர் அதுக்கு விழா போயிட்டான். நீண்ட நாட்களின் பின்னால இந்த கிழக்கின் உண்மைகள் தொடர்பான பதிவோடு நான் இணைஞ்சு கொள்வேன். ஏனென்று சொன்னா இந்த பதிவுகள் வாய்மொழி மூலமான கருத்துக்களின் ஊடாக பலர் மனதுகளை பாதிக்கக்கூடும். இதனால இந்த ஆதாரபூர்வம் என்றது நாங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு விஷயம். ஏனோ தானோ ஒன்று எடுத்துக்கொண்டு ஏஐயும் ChatGPTயும் சொல்றதை கேட்டுக்கொண்டு நாங்கள் உண்மைகளை கலைக்க முடியாது. என்னென்னு சொன்னா இதுல ஒரு படம் இணைச்சிருக்கேன் பாருங்க. இது ChatGPT புலை விட்டதை தான் ஏற்றுக்கொள்ளாம அது ஒரு நகைச்சுவையாக கூறிய பதில். அப்ப அதால நீங்கள் சில பேர் ChatGPT என்ற கருத்துக்களை வச்சுக்கொண்டு இந்த கருத்து முதலுக்குள்ள உள்ள வராதீங்க. அலசி ஆராய்ந்து உண்மைகளோட உள்ள வருவோம். நாங்கள் இந்த உண்மைகளை அலசி ஆராய்வதற்கு ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக இருக்கணுமா, அல்லது சிறந்த ஊடகவியலாளராக இருக்கணுமா, அல்லது ஒரு சிறந்த புலனாய்வாளராக இருக்கணுமான்னு கேட்டால் அவசியமே இல்லை. ஒரு தமிழனாக தன்னுடைய சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்தால் முன்வைக்கப்படுற ஏதேனும் அபிப்பிராயங்கள் கருத்துக்கு எதிராக ஏதேனும் ஆதாரங்கள் திரட்ட முடிந்தால் அதை வைத்துக்கொண்டு கதைக்க முடியும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயம் நான் இந்த பதிவுகளை இடுறேன். மற்றும்படி இந்த பதிவுகளின் ஊடாக எந்த ஒரு விதத்திலும் ஒரு இனத்தையோ அல்லது ஒரு மதத்தையோ அல்லது ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில பொய்யான குற்றச்சாட்டுகளோ அல்லது வாய்மொழி மூலம் வந்த தகவல்களை இந்த பதிவுகளில் உட்படுத்தி இனங்களுக்கு இடையிலான பிளவுகள் எதையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த பதிவுகள் அமையப்பெறவில்லை. ஆதாரபூர்வமாக முக்கியமாக இதில் ஆதாரங்கள் என்று குறிப்பிட போனால் சர்வதேச மனித உரிமை பேரவை அல்லது இலங்கையர அந்த காலகட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலைக்களங்களுக்கான மனித உரிமை விசாரணை தொடர்பான அமைப்பின் ஊடாக வெளியிடப்பட்ட ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் இரு தரப்பினராலும் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோக்களை உங்களை இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க இந்த வீடியோ தொகுப்புக்குள்ள போவோம். உண்மைக்குமே கடந்த கால கசப்பான சம்பவங்களை நாங்கள் திரும்ப மீட்டு பார்க்கும்போது அது இனங்களுக்கு இடையிலான சில மனக்கசப்பான உணர்வுகளை உருவாக்கக்கூடும். ஆனால் இந்த மனக்கசப்பான உணர்வுகளை உருவாக்குவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் இனம் மத ரீதியான ஒரு வெறியூட்டத்தை கொண்ட உணர்வுகள் தான் இவ்வாறான வீடியோ காணொலிகளை பார்க்கும்போது வெளிப்படையான சில கருத்துக்களில் தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான சொற்பிரயோகங்களை அவர்கள் எங்களோட பகிரக்கூடிய இருக்கும். ஆனால் சாதாரணமாக இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமாக உள்ளவர்களுக்கு இது ஒரு சாதாரண பதிவாகத்தான் இருக்கும். அதாவது கடந்து போன வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்று பதிப்பை எடுக்க முன்னர் நான் இரு சமுதாய தரப்பினருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னா இது ஒரு சமுதாயத்தை சார்ந்து எடுக்க முடியாது. அவ்வாறு ஒரு சமுதாயத்தை சார்ந்து நாங்கள் வரலாறு எடுப்பது என்று சொன்னால் நாங்கள் ஆதாரங்களை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வாய்மொழி மூலமாக இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று நேரடியாக நிரூபிக்க முடியும். அதுவும் இந்த பதிவுகள் நாங்கள் எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஸ்மீன் என்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி அவர் தன்னுடைய சமூகத்தை இந்த உலகுக்கு மேலோங்க செய்யணும், தெரியப்படுத்தணும், இந்த பொன்னான மார்க்கத்தை பற்றி இந்த உலகுக்கு நாங்கள் பரப்பணும், எங்கண்ட சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்று சொல்லி அவருடைய தரப்புல அவரால் மேற்கொள்ளப்படுற சில பதிவுகளில் ஒரு பதிவு தான் எங்களுடைய சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. இருந்தும் நாங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த தரப்பினரோடு அதுக்கான விளக்கங்களை கொடுத்து அவர்களோட சார்பில் எங்களுக்கான பதில்கள் கிடைத்தது. ஸோ அதனைத் தொடர்ந்து அவர்களோட அனுமதியோடு இந்த வரலாற்று பதிவுகளை கொண்டு போவோம். இப்போ 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜிஆர் ஜெயவர்தனால ஆட்சிக்குள்ளதான் தமிழருக்கு எதிராக பல திசை திருப்பங்கள் இடம்பெற்றது. பல வழிகளில் அவர்கள் இந்திய ராணுவத்தை கொண்டு இறக்கினார்கள், ஊர்காவல் படைத்துறை ஒன்றை உருவாக்கினார்கள், STF என்று சொல்லி புதிதாக ஒரு வெறி பிடித்த படையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னரும் ஊர்காவல் படையில சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அங்கதான் பாரதூரமான சம்பவம் இடம்பெற்றது. நான் பின்னால் இந்த காணொலியில் பார்ப்போம். அப்போ இவ்வாறு பல செயற்பாடுகளை அந்த 83ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து அவர் 83 அதாவது 83லிருந்து 88 89ஆம் ஆண்டு காலப்பகுதி அதாவது பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வரும் வரைக்கும் தன்னுடைய பாங்குக்கு சிங்களவர் நாடு இது, சிங்கள மொழிதான் அதிகாரப்பூர்வமாக இருக்க வேண்டும், சிங்களவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும், மற்ற இனத்தவர் இருக்கேலும் இல்லை அடிப்பட்டி படுக்கையை கட்டி கொண்டு வெளிக்கிடலாம் என்ற ஒரு உணர்வு ரீதியாக அவர் சில செயற்பாடுகளை மேற்கொண்டவர். இதில் அவர் எங்களுடைய தமிழர்களுக்கு இடையிலான சில பிளவுகளை உண்டு பண்ணியிருந்தார் அரசியல் ரீதியாக.
அதாவது பாராளுமன்றத்தில் தனக்கு ஆதரவு வேணும் என்று சொல்லி தமிழ் தரப்பையும் கேட்டிருந்தார், தமிழ் அரசியல்வாதிகளையும் கேட்டிருந்தார். அதே வேளை முஸ்லீம் அரசியல்வாதிகளையும் கேட்டிருந்த இடத்துல முஸ்லீம் அரசியல்வாதிகள் இதற்கு இணக்கம் தெரிவித்தனர். எதற்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களோட பிழை இல்லாது. ஏனென்று சொன்னால் இலங்கையில் சிறுபான்மையாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடல இவ்வாறான ஒரு சிறுபான்மையான தமிழீழ விடுதலை புலியோடு நாங்கள் சேர்ந்து எங்களுக்கான உரிமையை நிர்ணயத்தையும் சம உரிமை கோரிக்கைகளை முன்வைக்க முடியாது. அதனால இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்தால் எங்களுக்கான கோரிக்கைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியும். ஒரு கல்வி ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ ஏதோ ஒரு வழியில நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தினூடாக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த காலத்தில் அஷ்ரப் என்றவர், அதாவது உங்களுக்கு தெரியும் எம்எச்எம் அஷ்ரப் என்றவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 1981ஆம் ஆண்டு நிறுவின. அதை நாங்கள் கடந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அது 86ஆம் ஆண்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற, அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முஸ்லீம் பிரதிநிதிவாதம் நிறைந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று அங்கீகாரம் பெற்றது 86ஆம் ஆண்டு. அப்ப இந்த காலப்பகுதிகளில் அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்தார்கள். என்னத்துக்கு என்று சொன்னா அந்த சமுதாயத்தின் நலனுக்காக. அதை நாங்கள் பிழை சொல்லலாம். இருந்தும் கடந்த காலங்களில், அதாவது 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எவ்வாறு இவர் ராசிக் ஃபரீத் என்றவர் தமிழர்களாக இணைந்து செயற்படணும் என்று சொல்லி கேட்கும்போது, நாங்கள் தமிழர்கள் அல்ல, நாங்கள் சிங்களவரும் அல்ல தமிழரும் அல்ல, நாங்கள் ஒரு முஸ்லீமாக செயற்பட நினைக்கிறோம், எங்களை தனியே செயற்பட விடுங்கன்னு சொல்லி அவர் நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வச்சவர். ஆனால் அந்த காலப்பகுதியில் கூட அவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட முனைந்தவர்கள், சில முரண்பாடுகளின் காரணமாக ஒதுங்கியிருந்தவர்கள். அது எந்த காலகட்ட பகுதியில் என்று சொல்லி நான் ஏற்கனவே கதைச்சேன், நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ அதே போல இந்த 86ஆம் ஆண்டு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அங்கீகாரம் பெற்ற போது தமிழீழ விடுதலை புலிகளான சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. எம்எச்எம் அஷ்ரப் என்றது ஒரு முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கிடையே ஒரு மதிக்கத்தக்க நபர். ஏனென்று சொன்னால் கிழக்கு வாழ் தமிழர்களில் அதிகம் நல்ல அபிப்பிராயம் கொண்ட ஒரு தலைவர். அப்போ இவரோட தங்களுடைய எல்லை பகுதிகளில் மக்களுக்காக சில பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக விடுதலை புலிகள் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தும் போது அவர் கூட சில கருத்துக்களை முன்வைச்சது மனவருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அதனால தான் தமிழக விடுதலை புலிகளுக்கும் இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கும் முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கும் இடையில ஒரு புலவு கொண்டு வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தமிழர்கள் சிறுபான்மையாக போராடுகிறோம், எங்கட போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலே நீங்களும் எங்களோட இணைந்து கைகோக்க வேணும், நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த கருத்துக்களை அரசாங்கத்தில் சொல்லணும், நாங்கள் ஆயுத ரீதியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று தமிழக விடுதலை புலிகள பாங்கு. ஆனால் அந்த காலத்தில் கூட எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தமிழர்களும் அல்ல சிங்களவரும் அல்ல, முஸ்லீம் என்ற ஒரு மூன்றாம் தரப்பினர், இதை நீங்கள் எங்கேயும் இல்லை என்று கூற இயலாது. என்னென்று சொன்னால், இது உங்களுடைய அரசியல்வாதிகளை கேட்டாவே தெரியும். நாங்கள் முஸ்லீம் என்ற மூன்றாவது தரப்பினர்கள், அதாவது இது இரண்டாம் கட்டமாக நிராகரிக்கப்படுது முஸ்லீம் என்ற சமுதாயத்தால். அவர்களை நான் எவ்வாறு கூறுவேன் தெரியாத அந்த முஸ்லீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன், நீங்கள் அதை பிள்ளையா நினைக்கக்கூடாது. அப்ப ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி அந்த காலத்தில் நாங்கள் தனியாக செயற்பட போறோம், எங்களுக்கு மதம் மொழி கொள்கை கோட்பாடு வேறையாக இருக்க வேணும், எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தாங்க தமிழர்கள் என்று சொல்லி அது ஏற்கனவே ஒரு கருத்து ஒன்று. அதே மாதிரி எம்எச்எம் அஷ்ரப் அவர்களும் திரும்பவும் தமிழக விடுதலை புலிகளான பேச்சுவார்த்தையின் ஊடாக நாங்கள் இலங்கை அரசுக்கும் வெளிப்படையாக கூறின விஷயம், நாங்கள் மூன்றாம் தரம், நாங்கள் சிங்களவர்களும் அல்ல தமிழர்களும் அல்ல, நாங்கள் அரசியல் ரீதியாக அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்டால் கூட நாங்கள் மூன்றாம் தரப்பினர், எங்கள் முஸ்லீம் என்ற ஒரு சமுதாயம் எங்களுக்கு இருக்குது, எங்களோட கல்வியோ சரி தொழில் நடவடிக்கையோ சரி கொள்கைகளோ சரி கோட்பாடுகளோ சரி எங்களோட மத நெறி தொடர்பான இன ரீதியான எல்லாமே மார்க்கம் தொடர்பாக எல்லாம் வேறுபட்டது, நாங்கள் மூன்றாம் தரப்பு, எங்களை நீங்கள் சிங்களவருடைய முனைக்க வேணாம் தமிழர்களுடைய முனைக்க வேணாம் என்று சொல்லியாச்சு. அன்றுதான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இடையில முஸ்லீம்கள் மக்களுக்கும் இடையில ஒரு சின்ன பிளவு என்று சொல்லி திரும்பவும் ஒரு உக்கிரம் அடைய ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில், இந்த 90ஆம் ஆண்டுக்கு வர முதல்ல 90ஆம் ஆண்டுக்கு வர நான் 89ஆம் ஆண்டு கதை கொண்டு அதுக்குள்ள போயிடும். 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்குள்ள ஜூன் மாதம் மட்டும் கிழக்கில் பல பகுதிகளை தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுகளை வரைக்கும் அங்கே இருந்த காவல்துறை நிலையங்களில் கைது செய்யப்பட்ட அல்ல சரணடைந்த போலீஸ் உத்தியோகர்களை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்ததாக இந்த மனித உரிமை அடிப்படை அமைப்புகள் இந்த தரவுகள் குறிப்பிடுது. இதற்கு சர்வதேச ரீதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் குறிப்பிடப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், தாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை ஒன்று எங்களோட தமிழ் மக்களோட விடிவுக்காக ஆயுத போராட்டத்தை ஒன்று முன்னெடுத்து நகர்த்தும் போது இவர்கள் அதில் எங்களோட சிங்கள இராணுவமாக அல்லது சிங்கள அரசாட்சியாளராக சிங்கள காவல்துறையாக பார்க்கப்பட்டவர்கள் யுத்த மோதல்களில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ரீதியில் அவர்கள் அந்த முரணான கருத்தை, அதாவது சரணடைந்தவர்களை கொலை செய்த என்ற கருத்தை மறுத்தனர்.
ஆனால் ஆணித்தனமாக வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு சில பேர் வந்து அந்த அந்த யுத்த கால பகுதியிலிருந்து தப்பிச்சவர்கள் இவ்வாறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்றும் பிற்காலத்தில் அது வந்து விசாரணை அடிப்படையில் தோண்டப்படும் போது அங்கே அழுகிய நிலையில காலம் கடந்த நிலையில பல உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. அப்போ இதனை அடிப்படையாக கொண்டு மனித உரிமை அந்த அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னா, இது உண்மைக்கும் நிகழ்ந்த சம்பவம். இது யுத்த காலத்தில் இவ்வாறு இவர்களால் யுத்த குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டன்னு சொல்லி. அப்போ கிழக்கில் சமுதாயங்களுக்கு இடையிலான முருகல் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொலை செய்யப்பட்டவர்களில் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருந்தனர். அப்போ இதுதான் அங்கே கிழக்கில் ஒரு பிரச்சனையை தூண்டுவதற்கான காரணமாக அமைந்ததாக இந்த சர்வதேச மற்றும் இலங்கைக்குரிய இந்த மனித உரிமை விசாரணைகள் தொடர்பான இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்படுற பிரதான காரணம். தொடர்பான ஆதாரங்களை நீங்கள் இலங்கையில் உள்ளக மனித உரிமை விசாரணை ரிப்போர்ட் அறிக்கையிலிருந்து பார்த்துக்கொள்ளலாம், அல்லது யாழ்ப்பாண நூலகங்களை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ChatGPT நாட போவாங்க, அது அரைவாசி போய் சொல்லும், அரைவாசி உண்மை சொல்லும். நாங்கள் அதை நிரூபிக்கும் பட்சத்தில் தான் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் அது புலையா உண்மையான்னு சொல்லி. ஸோ அதுகளை விட்டுட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். அல்லது சர்வதேச மனித ஒழுக்க நெறி தொடர்பான அந்த மனித உரிமை தொடர்பாக செயற்படுற அமைப்பு ஒன்று இருக்குது, அதில் பேர் கூட நான் இதில் படங்களில் போட்டிருப்பேன், நீங்கள் அதுகளை கூட தேடி படிக்கலாம். அந்த அறிக்கைகளை ஆதாரபூர்வமான அறிக்கைகள், அதே வேளை உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அது எந்த சமுதாயத்தையும் சார்ந்து இல்லை, அவர்கள் சர்வதேச வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட அறிக்கைகள், அதுவும் இருதரப்புண்ட வாக்குமூலத்தில் வழங்கப்பட்டது. அப்போ இவ்வாறு காவல்துறையர்களை கொலை செய்தது வந்து விடுதலை புலிகள் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் முஸ்லீம் தரப்பில் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு வேணுமென்று கொலை செய்யப்பட்ட சம்பவமாக கருதப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் இலங்கை அரசோடு சேர்ந்து மக்கள் மத்தியில் அதை தீவிரப்படுத்த வழிகிட்டவர். இது வேணுமென்று செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் என்று சொல்லி அரசாங்கத்தோடு சார்ந்து நின்றவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன அரசாங்கத்துறை இதற்காக சார்ந்தவர்கள், அவர் ஒரு இலங்கை ஆட்சியாளர்கள், அவர்களோடு சேர்ந்ததான் தன் சமுதாயம் முடிவுக்கு வரும் என்ற ரீதியில் அவர்கள் சேர்ந்துட்டார். அதில் எந்தவித புலையும் இல்லை. அப்ப இந்த காலகட்ட பகுதியில் தமிழ் விடுதலை புலிகளுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. ஆனா இருந்தும் சர்வதேசத்தின் ஒரு அழுத்தம் இருந்தது என்னன்னு சொன்னா, நீங்கள் மனித உரிமை தொடர்பான சட்டங்களை பின்பற்ற வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது. நீங்கள் யுத்த நடவடிக்கையில கைது செய்யற போராளிகளோ சரி, யாரோ சரி, நீங்கள் வந்து உறவினரோட ஒப்படைக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லது வந்து நீங்கள் அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் கண்ட மாதிரி அவர்களை தண்டிக்க முடியாது, இவ்வாறு கொலை செய்ய முடியாது, காணாமலாக்க முடியாது, உறவினர்களை அடிக்கடி சந்திக்கணும். இப்படியான பல விடயங்களை வந்து தமிழ் விடுதலை புலிகளுக்கு சொன்னார். இதன் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூதூரில் கூட ஒரு போலீஸ் நிலையத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்கும் போது அங்கே இருந்த தமிழ் மற்றும் முஸ்லீம் இலங்கை அரசோடு சம்பந்தப்பட்டவர்களை வந்து வெளியேற்றினார்கள். அதாவது அங்கே நடந்த யுத்தத்தில் வந்து கைது செய்யப்பட்ட அல்லது சரணடைந்தவர்களை வந்து எதுவுமே செய்யாமல் அவர்களை வெளியே விட்டார்கள், முஸ்லீம் மற்றும் தமிழ் இளைஞர்களை. அப்போ இது ஒரு நல்லிணக்க அடிப்படையாக இந்த ரிப்போர்ட்டில் எடுக்கப்பட்டிருக்குது. அதே வேளை இந்த 86, 87, 88 காலப்பகுதிக்குள்ள உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஆர்மி என்ற ஒரு ஆக்கள் வந்து இலங்கைக்குள்ள வந்தவங்க. என்னதுக்குன்னு சொன்னால், இலங்கையில் சிறுபான்மையினரை வந்து அரசியல் ரீதியாக பிரிக்க முடிஞ்சதே தவிர அவர்கள உள்ள இருக்க அந்த நட்புற வந்து முறிக்கலாத காலப்பகுதியில் ஜே.ஆர். ஜெயவர்தனோட அரசு வந்து பகிரங்கமான ஒரு சவாலில் இருந்தது தமிழ் விடுதலை புலிகளை எதிர்கொள்றது, அதாவது தமிழர்களை அழிக்கிறது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அவர்கள இலங்கைக்குள்ள அவர்கள ஆட்சி என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி ஏற்படுத்தப்பட்டது. பிறகு அங்கால அது முறிவடையப்பட்டது. தமிழ் விடுதலை புலிகள் சார்பில் பல துருவங்கள் இழைக்கப்பட்டது. இதன் காரணமாக திரும்ப மோதல்கள் உருவானது. அப்போ கிழக்கிலே வடக்கிலே அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. அப்படி போராடி 7வது கட்டத்தில் இந்தியன் ஆர்மி இலங்கையை விட்டு வெளியேறினது. இப்படி வெளியேறின பிறகு அந்த காலகட்டத்தில் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனோட அழுத்தம் இருந்தது, அதே போல பிரேமதாசோட ஆட்சியும் இருந்தது 89ஆம் ஆண்டில். ஸோ இதனால வந்து இவர்கள் எவ்வாறு இந்த தமிழ் போராட்ட குழுக்களை வந்து அடக்குது என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருந்தவர்கள். அந்த காலத்துல சிங்கள ஊர்காவல் படை என்ற ஒரு அமைப்பு இருந்தது. இவர்கள் தான் அந்த காலப்பகுதிகளுக்குள்ள முக்கியமாக திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் வவுனியா, அங்கால கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் வந்து மக்களை கொலை செய்கிறது, கடத்துறது, பெண்களை துஷ்பிரயோகம் செய்கிறது, சொத்துக்கள் உடைமைகளை எரிப்பது, மற்றது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கூட உடனடியாக வாகனங்கள்ல இருந்து இறக்கி உடனடியாக அதிலே கொலை செய்து அதிலே பற்ற வச்சு எரித்த சம்பவங்களும் ஆதாரபூர்வமாக இந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டது. உண்மைக்குமே மனவருத்தத்துக்குரிய விஷயம் சிங்கள காடையர்களால் இடம்பெற்றது. இந்த சிங்கள காடையர் ஊர்காவல் படை தான் காலப்போக்கில் 1989ஆம் ஆண்டு கிழக்கில அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு பெருகும் போது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இவ்வாறு ஒரு படையை ஒன்று உருவாக்க போறோம். உங்களோட ஒவ்வொரு கட்சி தமிழ் அரசியல்வாதிகளையும் கேட்கப்பட்ட விடயம், உங்களோட பிரதேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு இளைஞர்களை இதுல சேர்க்கலாம், நாங்கள் சம்பளத்தோட நாங்கள் இந்த வேலையை தாரம் என்று சொல்லி.
ஆனா உண்மைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து இந்த சம்பளத்திற்கு ஒரு வேலை கிடைக்குது, அதே போல எங்கட மக்களுக்கு ஒரு ஆதரவு பெருகு முவ்வாறான ஒரு அமைப்பு இருந்தேன்னு சொன்னா. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல தமிழ் மக்கள் ஆயுத போராட்டத்துல பலமாக இருந்தவர்கள். கிழக்குல வந்து அவர்கள் ஆதிக்கம் கூடுதலாக இருந்தது. அரச தரப்பு ராணுவம் மட்டும்தான் அதை தட்டி கேட்கணும். அப்போ ஒரு சில அரசியல்வாதிகளால இரண்டு சமுதாயத்துக்கு இடையில பிளவுகள் அதிகரிச்சு கொண்டிருந்தது. அப்ப அந்த காலத்துல என்ன செய்யாங்கன்னு சொன்னா, இந்த அரசியல்வாதிகள், அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்ந்த அரசியல்வாதிகள், இவர்கள் அதிக அளவில் இணைப்பதற்கான இணக்கப்பாடுகளை வந்து அரசாங்கத்தோடு ஒத்துக்கொண்டாங்க. இப்போ இது வந்து பெரிய ஒரு சாப்டர். இதை கதைக்க போகல இப்படித்தான் கதைக்கணும், சோட்டம் ஸ்வீட்டா சொல்லி போறோம்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இணைக்கும் போது அந்த 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் இந்த முஸ்லீம் ஊர்காவல் படை ஜிஹாத் என்ற அமைப்பு வந்து அங்க இயங்க ஆரம்பிச்சது. ஆனா உண்மைக்கும் அவர்கள் இந்த பிழை இல்லை. அவர்கள் வந்து திசை திருப்பப்பட்டார்கள். அவர்கள் இணைந்தது ஒரு தொழில் ரீதியாக, ஒரு சம்பளம் ரீதியாக, மக்கள் தங்களோட சமுதாயத்தை விரிவுபடுத்துற ரீதியாக இணைந்தார்கள். ஆனா அது காலப்போக்கில் அந்த சிங்கள காடையர்களோட சேர்ந்த ஊர்காவல் படையோட இணைக்கப்படும் போது அவர்களும் ஒரு சில பேர் வந்து அதுக்கு விலை போயிட்டாங்க. அப்ப விலை போன பிறகு கிழக்குல விடுதலை புலிகள் பிடிச்ச கட்டுப்பாட்டுல இருந்து அரசாங்கம் மீள தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி அந்த இடங்களை பிடிக்கும் போது அந்த இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தான் இந்த இதுல இந்த போட்டோல நான் லிஸ்ட்ல தந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி ஆராய போன இடத்துல வந்து இது நிச்சயமாக உண்மை என்று சொல்லி நான் ஏற்கனவே ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட இலங்கை மனித உரிமை பேரவை ரிப்போர்ட், அதே போல சர்வதேசத்துல மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கைகள்ல வந்து இது உறுதிப்படுத்தப்படுது. நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்ப உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, கிழக்குல விடுதலை புலிகள் ஆதிக்கம் வரும்போது அங்க ஒரு இலங்கை அரசு எவ்வாறு அவர்களை ஒடுக்க வேண்டிய ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டது. ஆனால் முடியாத ஒரு தருணத்தில் அதிகமாக கிழக்கிலிருந்து ஆள்பலத்தை சேப்பம் என்று சொல்லி தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையில கோரைகள் அதில் அதிக அளவு ஊர்கால் படையாக முஸ்லீம் மக்கள் இணைந்து கொண்டதன் காரணமாக அங்கே ஒரு ஊர்கால் படை உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இணைந்தது கூட இவ்வாறு ஒரு கொடிய கோலை வரித்தனத்திலே அல்லது இவ்வாறு பழி தீர்க்கணும் என்று இணைய இல்லை. அது அரசியல் ரீதியாக தங்களோட காவல்துறை அதிகாரிகளை கொண்டு என்று சொல்லி ஒரு கோபதாம் இருந்தது, அதால் பிளவு இருந்தது. ஆனால் இவர்கள் ஒரு வேலை நிமித்தம் இணைந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இது ஏற்கனவே 85ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஊர்காவல் படை, சிங்கள காடையர்கள் நிறைந்த ஊர்காவல் படையோட இணைக்கைக்குள்ள இவர்கள ஒரு சில பேர் அதற்கு விலை போயிருந்தார்கள். ஆனால் எங்கட சமுதாயம் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊர்காவல் படைத்துறையும் முஸ்லீம்களுக்குரிய நேச்சு கொண்டிருக்கீங்க. உண்மைக்கும் அது இல்லை. அது வந்து சிங்கள காடையர்கள் நிறைந்த ஒரு ஊர்காவல் படைத்துறையோடு தான் அவர்கள் இணைக்கப்பட்டார். அது காலப்போகில் கோத்த ராஜபக்ச வரும்போது அது சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அது ஊர்காவல் படைத்துறை இல்லை, சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்று சொல்லி அது பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதில் அந்த கால இந்த பிரச்சனை நடக்கும்போது இருக்கிற ஒரு சில பேரும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் இது என்ன நடந்ததுன்னு சொல்லி. நீங்கள் உண்மைக்குமே முஸ்லீம் சமுதாயமும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்த பிறகு இது உண்மையாண்டு நிரூபிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கும் காத்தான்குடி, கல்முனை பிரதேசங்களில் அந்த அமைப்பில் இருந்த நபர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி. ஒரு தொழில் நிமித்தம், தன சமுதாயத்துக்கு ஒரு விடிவு நிமித்தம், தாங்களும் ஒரு அணி வைத்திருக்கிறோம் என்ற நிமித்தம், சம்பளம் கிடைக்கும் என்ற நிமித்தத்தில் இந்த ஊர்கால் படைக்கு அரசியல் ரீதியாக அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் 85ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிங்கள காடையர்கள் நிறைந்த ஊர்காவல் படையோட, அதாவது இந்த நஜன் போக்குவரத்தில் பஸ்ஸில் கிடந்தவனை எல்லாம் இறக்கி அந்த இடத்துலேயே கொண்டு அந்த இடத்துலேயே டயர் போட்டு எரிச்ச காலமெல்லாம் இருந்தது. அப்போ அவங்களோட சேர்ந்த உடனே இதில் ஒரு சில பேர் வந்து உண்மைக்குமே அந்த ஊர்கால் படையில் இருந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து இது விருப்பமே இல்லை இவ்வாறு ஒரு சம்பவத்தை. ஆனால் ஒரு சில பேர் அந்த அமைப்புக்கு ஜிஹாத் என்று பெயர் வச்சுக்கொண்டு அதை தங்கட அந்த அமைப்புக்குள்ளே இருந்து ஆயுதம், அரசாங்கம் வழங்கின ஆயுதத்தோட தங்களுக்கே ஒரு பெயர் வச்சுக்கொண்டு அதை இவ்வாறு அரங்கேற்றி முடித்தார். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிற காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ் விடுதலை புலிகள் இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுட்டுதான் மிக காரணம். அதுவும் ஒரு இலங்கை அரசாங்கத்தோட ஒரு யுத்தத்தில் இலங்கை அரசாங்க கடமையாற்றுறவங்களோட எதிர்த்து போராடிகள் நடந்த ஒரு சம்பவத்தில் ஓரிரு அப்பாவிகள் அதில் கொல்லப்பட்டதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்ட இடங்களை திரும்ப அரசாங்கம் கைப்பற்றும் போது அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. இப்போ இவங்க வந்து போராட்ட குழு, தமிழ் விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவுக்காக போராடுற அமைப்பு. அவர்கள் இன்றைக்கு இந்த இடத்த பிரதேசத்தை பிடிக்கல, நாளைக்கு யுத்தம் நடக்கும்போது போகிறார். ஆனால் அந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள். ஸோ இது ஒரு சாதகமாக அமைஞ்சது இலங்கை இன வெறியர்களுக்கு, அதாவது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த காவல்துறை மீது நடத்தின தாக்குதல் கோபத்தின் வெளிப்பாடாக இந்த ஊர்காவல் படைத்துறை, அதோட சேர்த்து இலங்கை ராணுவம், அதோட சேர்த்து STF எல்லாரும் சேர்ந்து ஒரு கள வெறி வேட்டை ஒன்று ஆரம்பிச்சார்கள் 1990 காலப்பகுதியில். இந்த படத்தில் இருக்கிறது அவ்வளவும் அந்த வெறிக்குள்ள உட்பட்டதுதான். அப்ப இதை வந்து இப்ப சர்வதேச மனித உரிமை ரிப்போர்ட் அறிக்கையில கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இதை வந்து ஏன் இலங்கை அரசாங்கம் தடுக்கல? ஒரு இரு சிங்கள மற்றும் தமிழர் போராளிகளுக்கு இடையில இடம்பெற யுத்தத்துல வந்து ஏன் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க? இப்ப இலங்கை அரசு சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா, நாங்க இதை செய்யல, நாங்க அப்படி எந்த ஒரு இதையும் வந்து செய்யல. தமிழர் விடுதலை புலிகள் சந்தேகப்பட்ட கைது செய்தாங்க, ஆனா நாங்க இது செய்யல. ஆனால் அங்கு இவ்வளவு கொலைக்களமும் இடம்பெற்று நடந்து ஏறியது.
இன்றைக்கும் ஆதாரபூர்வமான சாட்சிகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கீங்கல்ல. இன்றைக்கு சர்வதேசமும் இது பற்றிய நீதியான விசாரணைகளை வேண்டிக் கொண்டிருக்கீங்களா. ஆனால் இலங்கை அரசாங்கம் சொல்றது வந்து, அதாவது இப்ப இருக்க இலங்கை அரசாங்கம் இல்லை, அந்த காலத்தில் இருக்க பிரேமதாசர் அரசாங்கம் வந்து இல்ல நாங்க இதை செய்யவே இல்லை, மீண்டும் விடுதலை புலிகளால் பிடிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை வந்து நாங்க மீண்டும் கைப்பற்றினாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழக விடுதலை புலிகளை கைது செய்தார்கள். அதாவது இலங்கை அரசாங்கம் செயற்பட்ட அனைவரையும் வந்து நாங்கள் கைது செய்தாங்க விசாரணைக்காக. காலப்போக்கில் அதெல்லாம் நாங்கள் விசாரணை முடிச்சு அவர்கள் விடுதலை செய்ய சொல்லப்பட்டே தவிர, ஆனால் அங்கு சொத்துடைமைகள் அளிக்கப்பட்டது, களவாடப்பட்டது, கற்பழிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது எல்லாமே இடம்பெற்றது. இவ்வாறு இடம்பெற்ற தருணத்தில் தான் 3 இனம், அதாவது 3 இனம் என்று சொன்னா அஷ்ரப் அவர்கள் கேட்டுக்கொண்ட 3 இனம் அன்றுதான் உருவானது. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவர்கள் சிங்கள காடர்களுக்கு சொந்தமான இந்த ஊர்காவல் படைத்துறையோட வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்த வேலைக்காக இழந்த இளைஞர்கள் அங்க வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம், இவ்வாறு தான் செயற்படணும் என்று சொல்லி அவர்களோட தலைமத்துவம் ஒரு சில பேர் அப்ப அவர்களூடாக சேர்ந்து செயற்படைக்கல. இப்ப தமிழக விடுதலை புலிகளோட கருத்தின்படி இப்ப இலங்கைக்குள்ள வந்து மூவின சண்டை ஒன்று உருவாயிருக்குது 90ஆம் ஆண்டு கால பகுதியில். எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளும் முஸ்லீம்களும் இலங்கை அரசாங்கம். அப்ப இவ்வாறு 3 பக்க கோணத்துல வந்து எல்லாமே இடம்பெறுது. அப்ப இந்த தருணத்துல தான் வந்து இந்த 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று முன்வைக்கப்பட்டது. எப்படின்னு சொன்னா, முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இது எங்களை பிளவுபடுத்தும் வகையில சில சதி முயற்சிகள் நடக்கிறது. ஏனென்றால் இங்கு இடம்பெற்ற இந்த கொலைக்களங்கள் தொடர்பான இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தடுப்பதற்கு, எங்களை மோத விட்டு எங்களோட இனத்தை அல்லது எங்களோட இனப்பரம்பலை குறைப்பதற்கு, அழிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தருணத்தை அந்த டைம்ல அவர்கள் ஒரு அறிவுறுத்தலினூடாக உணர்த்திய தருணம். அந்த சில நாடகங்களும் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றது. கடத்தல் போன்ற காட்சிகள் இடம்பெற்றது. கிட்டத்தட்ட 64 பேரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லி பொய்யான ஒரு கருத்தை பரப்பி பின்னர் அதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது அது பொய்யான கருத்து என்று சொல்லி. அதே போல ஒருவரை கடத்துவது போன்ற ஒரு நாடகம் ஒன்றை அரங்கேற்றிய பின்னர் அவர் ஒரு பகுதியில் வந்து மறைந்திருந்தது சம்பவம் வெளிவந்தது. அதாவது 2 இடங்களுக்கிடையிலான யுத்தங்கள் கொஞ்சம் முறுகி கொண்டு வரைக்கல அவர் தேடப்பட்டு, அதுக்கு ஒரு ரகசியமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர் தேடப்பட்டு வெளியெடுத்த போது அவர் மறைந்திருந்தது, அதாவது கடத்தப்பட்டு என்று சொல்லி தமிழர் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டிருக்கார் என்று சொல்லி தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலான போராட்டம் ஆரம்பித்து வெடித்த பின்னர் அவர் மறைந்திருந்தது கூட வெளி உலகுக்கு வந்தது. அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் வெளியே வரும்போது இந்த மனித உரிமை பேரவை அங்கே குறிப்பிட்டிருக்க விடயம் என்னென்று சொன்னால், இது திட்டமிட்டு இந்த 2 இனங்களையும் வந்து பிளவுபடுத்துறதுக்காக இலங்கை அரசாங்கம் இதை தூண்டிவிட்டு செய்யப்பட்ட சம்பவங்கள். அதேவேளை இவ்வாறான ஒரு உக்கிரமான ஒரு கொலைக்களம் அங்கே இரு தரப்புக்கும் இடையில் நடக்கும்போது ஏன் இலங்கை அரசாங்கம் நடுவில் நின்று இது ஒரு மசிதா நின்று இதை தடுக்கவில்லை? அப்ப அவர்கள் இதிலிருந்து வெளியே வர உண்மை என்று சொன்னா, தாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்துட்டோம். இந்த தமிழோட விடுதலை போராட்டத்தை இல்லாமல் செய்ய எல்லா முயற்சியும் செய்து பார்த்துட்டோம். இந்தியன் ஆர்மியும் கொண்டு வந்து பார்த்துட்டோம், நாங்களும் போராடி பார்த்துட்டோம். அதுக்கு இந்த ஊர்காவல் படைத்துறை என்ற சிங்கள காடர்களையும் இறக்கி பார்த்துட்டோம், எஸ்டிஎஃப்பையும் இறக்கி பார்த்துட்டோம். ஒன்றுமே செய்யலாது. இறுதியாக ஆயுதம் எடுத்து நாங்கள் இந்த முஸ்லீம் மக்களை வச்சுக்கொண்டே, அதாவது தமிழர்களை வச்சுக்கொண்டே தமிழர்களை விரட்டும். ஆனால் எம்எச்எம் அஸ்ரப் சொல்லியிருக்காரு, நாங்கள் தமிழர்கள் இல்லை, நாங்கள் சிங்களவரும் இல்லை, நாங்கள் முஸ்லீமாக செயற்பட போகணும். அப்போ இதை அரசியல் ரீதியாக ஒரு ஆயுதமாக வச்சுக்கொண்டு முஸ்லீம் சமுதாயத்தை தூண்டி விட்டு தமிழர் விடுதலை புலிகளை அழிக்கிற வேலையை பார்த்தாங்க. ஆனால் அங்கே அழிஞ்சது அப்பாவி பொதுமக்கள். இதுதான் சனமே உண்மையாக நடந்தது. அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல இந்த அரசியல்வாதிகள் தமிழர் விடுதலை புலிகளோட ஒத்து போகலை. நாங்கள் அரசாங்கத்தோட நிற்போம், அவங்க செய்தால் சரி, இது நாங்கள் ஆயுத ரீதியாகவோ அல்லது நாங்கள் ஒரு பதவி ரீதியாக சம்பளத்தோடு செயற்படுற ஒரு அமைப்பு, இதில் எந்தவித கருத்து முரண்பாடும் இல்லை, அவர்கள் நேர்மையாக தான் செயற்படுறார்கள், அவர்கள் அரசாங்கத்திற்கு கீழே செயற்படுறார்கள், நீங்கள் அவர்களோட மோதிக்கொள்ளலாம், எங்களோட எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை. இவ்வாறு சொன்னப்பட்ட பிறகுதான் இந்த 90ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வடக்கிலிருந்து அனைத்து முஸ்லீம்களும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து தமிழர் பிரயோகிக்கப்பட்டது. அதுவே 2002ஆம் ஆண்டு ஒப்பந்த கால பகுதிகளில் இது நாங்கள் அரசியல்ல வரலாற்றில் செய்த மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி தமிழர் விடுதலை புலிகள் ஒரு மன வருத்தத்தை தெரிவிச்சிருந்தவர்கள் சர்வதேச ரீதியில முஸ்லீம் சமுதாயத்துக்கு. நாங்கள் இது ஒரு எங்களால் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மனவேதனைக்குரிய குற்றம், நாங்கள் இதை நினைச்சு மனம் பெருந்துறோம், நாங்கள் வந்து இதை செய்தது குற்றம் தான் என்று சொல்லி ஒப்புக்கொண்ட தருணம் இந்த 2002ஆம் ஆண்டு சமான உடன்படிக்கைக்கு அவர்கள் சர்வதேசத்துக்கு போன நேரத்தில் வந்து கேட்டபடியே. அதே இது தலைவராலும் 2004ஆம் ஆண்டு பிபிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டியிலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் அங்க உண்மையாக யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த முஸ்லிம்கள் ஏன் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறப்பட்டார், அதாவது வடமாகாணத்திலிருந்து ஏன் வெளியேறப்பட்டார்கள்? ஏனென்று சொன்னா, இலங்கை அரசாங்கம் அந்த காலத்துல கிழக்குல இவ்வாறு ஒரு ஊர்காவல் படையை உருவாக்கி சிங்கள காடர்களோட இணைத்து தமிழ் மக்கள் அப்பாவிகளை கொலை செய்து திரும்ப தமிழர்கள் முஸ்லீம் அப்பாவி மக்களை கொலை செய்து இவ்வாறான ஒரு பிரச்சனையை உருவாக்கி அங்க ஒரு இருப்பை இல்லாம சீரக்கான முடிவுகள் எடுக்கும் போது அது வடக்கிலையும் பெறக்கூடும்.
ஏன்டா அது தொடர்பான புலனாய்வு ரீதியான விடுதலை புலிகள அறிக்கையில கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கில் இருந்த பல செல்வந்தர்கள் அங்கே இருந்து கொண்டே இலங்கை அரசுக்கும் அதேவேளை தமிழீழ விடுதலை புலி அந்த காலத்தில் மறைமுக செய்யப்பட்ட மற்ற தமிழ் குழுக்களுக்கும் சில ஒட்டு தகவலை வழங்கினவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உங்கள் நிறைய பேர் அறிஞ்ச விஷயம். செல்வந்தர்கள் முக்கியமாக வடக்கிலிருந்து முஸ்லீம் சமுதாயத்தை வெளியேற்றும் போது ஒரு சில பேர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் கைது செய்யப்பட்டு வச்சிருந்த ஒரு விசாரணைக்காக அவர்கள் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பதிவை அவர் பார்க்கிறார் தெரியும், ஆனால் இது சார்ந்த பதிவுகள் வரும்போது அவர் பேசாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு உண்மை தெரியும். அப்போ 1990ஆம் ஆண்டு கடைசி பகுதிக்குள்ள வடக்கிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் வெளியேற்றப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இன்றைய வரைக்கும் பிள்ளையா நினைச்சு கொண்டிருக்கீங்க உங்களை வச்ச விரோதம் காரணமான்னு சொல்லி இல்லை. கிழக்கில் எவ்வாறு இப்படி நாங்கள் தூண்டிவிடப்பட்டு மூட்டப்பட்டு எங்களுக்குள்ளே எங்களை அடிபட வச்சு சிங்கள இராணுவம் ஒரு இனவெறி என்ற ஒரு ஒன்றை உருவாக்கி எங்களோட ரத்தங்களை வந்து அவர்கள் வச்சு ரசித்து கொண்டிருந்தார்களோ, அதே இது வடக்கிலும் வந்தால் இது ஒரு பெரிய பாரிய அழிவா போகும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து இனங்களுக்கிடையிலான பெரிய புலவொன்று உருவாகும். அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி 3 தரப்புக்கு இடையில சண்டை பிடிக்க வேண்டி வரும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால், தமிழீழம் என்ற ஒரு கனவு, அந்த விடிவு வந்து மக்களுக்கான விடிவு உருவாக்கப்படாமல் அப்படியே மண்ணோடு மண்ணாக போகும். என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் புல்லாகவே எதிர்த்தனர். முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து தமிழீழ விடுதலை போராட்டம் அல்லது தமிழீழம் என்றதை முற்றாக நிராகரித்தனர். வடக்கு கிழக்கு இணைச்சு செயற்பட்டதெல்லாம் வந்து அவர்களுக்கு பிடிக்கவே இல்லாத ஒரு விடயம். அப்போ இதெல்லாம் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி இனத்துக்கு இடையிலான முருகல் வரக்கூடாது. நாங்கள் இவர்கள் அண்ணன் தம்பியா உண்டா பழகினார்கள், நாங்கள் தமிழர்கள், அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் சரி இந்த காலத்தில் சரி நாங்கள் 3ஆம் தரப்பாக செயற்பட போறோம்னு கூறினார்கள். அப்ப இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறும் போது ஒரு அரசியல் ரீதியாக இந்த இது சமுதாயம் பிரிக்கப்படுது, பிளவுபடுத்தப்படுது. ஒன்றாக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் எங்களுக்கானதெல்லாம் எங்களால் எடுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தீர்மானத்தின் இருக்கும்போது இவ்வாறு அரசியல் ரீதியான சூழ்ச்சிகளால் நாங்கள் பிளவுபடுத்தப்படுறோம். இது வடக்கிலையும் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் காரணமாகத்தான் வடக்கிலிருந்து உடனடியாக முஸ்லிம்ஸ்கள் அனைவரையும், உண்மைக்குமே அது முஸ்லிம் சமுதாயத்தால் முன்வைக்கப்படுற கருத்து உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அந்த காலத்தில் வந்து தமிழ் விடுதலை புலிகள் அந்த நிலப்பரப்பை தங்களோட கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கணும், இதுக்குள்ள முஸ்லீமாக சேர்ந்து வாழக்கூடாது ஒரு எண்ணக்கருவில் தான் அகற்றினார்கள் என்று சொல்லி. ஆனால் எல்லா நோக்கமும் அங்கே இறஞ்சிருக்குது. உண்மைக்குமே அதில் பிரதான நோக்கம் வந்து கிழக்கில் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு எவ்வாறு ஒரு சமுதாயத்தை 2ஆக பிரித்து 2 சமுதாயமாக்கி இனவெறிய அடிபட விட்டுட்டு பார்த்து கொண்டிருந்ததோ அதே மாதிரி வடக்கில் நடத்தினா அது இன்னும் பல ஆபத்துக்களை கொண்டரும், இன்னும் பல இன விரோத செயற்பாடுகளை அதிகரிக்கும் என்ற ரீதியில் அந்த வடக்கிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்றதான் இங்கே உண்மையான கருத்து. அதைத்தான் இந்த மனித உரிமை கருத்துக்களும் வந்து குறிப்பிடுது. ஆனால் இதுக்காக அவர்கள் மனம் வருந்தினதை, அதாவது காலப்போக்கில் 2002ஆம் ஆண்டு மற்றும் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் சார்பிலும் 2004ஆம் ஆண்டு தலைவர் சார்ந்தும் இதுக்கு ஒரு மனம் வருந்துவதாக இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் செய்திருக்க கூடாது, அரசியல் ரீதியான இவ்வாறு ஒரு முடிவை நாங்கள் எடுத்ததுதான் ஒரு பெரியோரு நாங்கள் பிழை என்கிற பாதையில் பெரிய ஒரு பிழை என்று சொல்லி கூட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறியிருந்தது கூட நீங்கள் அறிந்த விடயம். அப்ப வடக்கிலிருந்து இதற்காகத்தான் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த ஆணித்தனமான அறிக்கைகள் வந்து குறிப்பிடுது. உண்மைக்குமே இனங்கள் ஒற்றுமையா இருக்கணும், எங்களோட இலங்கை நாடு ஒற்றுமையாக நாங்கள் சரியான முறையில் அமைதியோட வாழணும் என்று நினைக்கிறவங்களுக்கு விளங்கியிருக்கும். உங்களுக்கு இரு தரப்புலையும் வந்து பிழைகள் இருந்தது, அதனால தான் இந்த பிளவு ஏற்பட்டது. ஆனால் இது 3ஆம் தரப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி. இதனால தான் யாழ்ப்பாணம் வடமாகாணம் போய் வடமாகாணத்திலிருந்து முஸ்லீம்களும் வெளியேற்றப்பட்டனர் என்ற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை விட இது விரிவாக உங்களுக்கு வேணும் என்று சொன்னா இந்த சர்வதேச மனித உரிமை அறிக்கையில வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது நிறைய பதிப்புகள் 91ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு பதிப்புகள் இருக்குது. நீங்கள் அது ஆங்கிலத்தில் இருக்குது, ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடிந்தவர்கள் வந்து அது தமிழில் மொழி மாற்றி உங்களுடைய எல்லா சமுதாயத்துக்கும் இதை நீங்கள் விவரமாக கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இனிவரும் காலங்களில் இதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இருதரப்புலேருந்து தான் பிரச்சனைகள் வந்தது, நாங்கள் இதில் தூக்கி பிடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு கூடாது. ஆனால் மேலும் அடுத்த காணொலியில் வந்து இந்த காத்தான்குடி ஏராவூர் தொடர்பான விவரங்களை வந்து சேகரித்து கொண்டிருக்கோம். உண்மைக்குமே இது வந்து 3 கட்டமான வாக்குமூலங்கள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து தமிழக விடுதலை புலிகளால் தான் நிச்சயமாக செய்யப்பட்டது. இன்னொன்று வந்து இது தமிழக விடுதலை புலிகளால் செய்யப்படல, 3ஆம் தரப்புகள் இது சேர்ந்து செய்திருக்குது. 3வது வந்து என்னென்னு சொன்னால், இது அன்றைய கால பகுதிகளில் பல ஊர்களில் தாக்குதல் நடத்திட்டு அவர்களாக வந்து ஒளிஞ்சிருந்த ஒரு தாக்குதல்தாரிகளை இலக்காக வச்சுக்கொண்டு அந்த காலத்து கட்டளை தளபதி கருணா அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகவும்,
இது வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உண்மையான தகவல்களை ஆராய்ந்து இது தொடர்பான இந்த காத்தாங்குடி ஏறாவூர் பிரச்சனை சம்பவம் யாருடைய பக்கம் இது பிள்ளை, உண்மைக்குமே அங்கே அப்பாவி முஸ்லீம் மக்கள் கொல்லப்பட்டார்களா, அல்லது இது ஒரு சதித்திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட சம்பவமா, அல்லது இது வேணும் என்று தமிழ் விடுதலை புலிகளால் செய்யப்பட்டதா, இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று அங்கே தயாரித்த பிறகு அது தொடர்பான காணொலியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இதில் இனவாதமோ மதவாத ரீதியாக எந்த ஒரு தாக்குதலும் நாங்கள் செய்ய முடியாது என்று சொன்னால் வரலாறுகளை புரட்டி பார்க்குறேன் என்று சொல்லி படிக்க போகும்போதுதான் அங்கு இரு தரப்பிலும் வந்து பிள்ளைகள் இருக்குது, அது மூன்றாம் தரப்பால் எங்களை தூண்டிவிடப்பட்டது என்றது மட்டும் இதில் நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்குது. அதனால் நாங்கள் அடுத்த தொகுப்பை வழங்கும் வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற உண்மைத்தன்மைகள் எந்த அளவு என்னதென்றதை சொல்லி நான் தந்ததை விட இந்த ஆதாரங்களை வச்சுக்கொண்டு நீங்களும் மேலதிகமாக தேடி படிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ விரைவில் இந்த காத்தான்குடி ஏறாவூர் சம்பவம், அதாவது அதற்கு முதல்ல இந்த நடந்த கொலைக்கொலை சம்பவங்கள் எதற்கு நடந்தது, ஏன் நடந்தது, எது அடிப்படையாக வச்சு நடந்ததுன்றதை வீடியோவில் பார்த்துட்டேன். இந்த இரண்டு சம்பவமும் எதற்காக என்ற உண்மையை நாங்கள் அலாசி ஆராய்ந்த பிறகு அது தொடர்பான மற்றொரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.